வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வு 2023க்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். 2023 போலீஸ் தேர்வில் கண்டிப்பாக 70க்கு 70 மெயின் எக்ஸாம் முதன்மை எழுத்தவர்கள் அடிக்கணும். அதுக்கு அந்த நோக்கத்தில் நம்ம தொடர்ந்து டாபிக் அதை வீடியோ பகுப்பாய்வு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டால் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா புவியியல் வரலாறு டாபிக்ஸ் எந்ததுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாக கொடுத்து இப்போ நான் பார்க்கக்கூடியது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதியிலேருந்து, இந்திய குடிமையியல் பாடப்பகுதியிலேருந்து என்னென்ன கொஸ்டின் என்ன தலைப்புலேருந்து கேட்டிருக்காங்க, இனிமேல் என்ன டாப்பில் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃபை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எந்த டாபிக் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவுகள்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். சட்டப்பிரிவுகள் அப்படின்னா சட்டப்பிரிவு, விதி, சரத்து, ஆர்டிக்கிள் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? தீண்டாமையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இதை கேட்பாங்க. சட்டத்தின் அனைவரும் சமம் இது. நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு, நிதி நெருக்கடி பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு, மத்திய நெருக்கடினா என்னது, நிதி நெருக்கடினா என்னது, சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு, எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. இந்த சட்ட விதிகள் சொன்னால் கேட்குறாங்க. அடுத்ததாக பகுதிகள். இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியில் அடிப்படை உரிமை இடம்பெற்றுள்ளது, அடிப்படை கடமை எந்த பகுதியில் இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் எந்த பகுதியில் இருக்குது, மத்திய அரசு எந்த பகுதியில் இருக்குது, மாநில அரசு எந்த பகுதியில், இது ஒரு பகுதியில் கேட்பாங்க. அடுத்து ஸ்கெடியூல்ஸ் அட்டவணை, மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகள் எந்த அட்டவணையில் இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் எந்த அட்டவணையில் இருக்குது, உயர் அலுவலுடைய சம்பளம் எந்த அட்டவணையில் இருக்குது, பதவி பிரமாணம் எந்த அட்டவணையில் இருக்குது, அட்டவணை சம்மந்தமாக தொடர்ந்து கேட்குறாங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது சட்டப்பிரிவுகள், பகுதிகள், அட்டவணைகள் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அடுத்து சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சட்ட திருத்தம். எடுத்துக்காட்ட கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, சொத்துரிமையை அடிப்படை நீக்கிட்டாங்க, எந்த சட்ட திருத்தம், ஓட்டு போடக்கூடிய வயசு 21-18 குறைச்சாங்க, எந்த சட்ட திருத்தம், எந்த வருஷம், இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், அவங்களுடைய பதவிக்காலம், அவங்களுடைய ஏஜ் லிமிட்டு, அவங்களுடைய தகுதிகள், அவங்களுடைய சிறப்புகள், அவங்களுடைய இது சம்மந்தம் தொடர்ந்து கேட்பாங்க. எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டோட லோக்சபா தொகுதி கேட்கலாம், உத்தரப்பிரதேசம் கேட்கலாம், இந்தியாவுக்கு எவ்வளோ லோக்சபா உறுப்பினர் இருக்காங்க கேட்கலாம், லோக்சபா நியமன உறுப்பினர் எவ்வளோ கேட்கலாம், ராஜ்யசபா நியமன உறுப்பினர் எவ்வளோ கேட்கலாம், யார் நியமனம் செய்யறாங்க கேட்கலாம், ராஜ்யசபா லோக்சபா நடக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் கேட்கலாம், கேள்வி நேரம் கேட்கலாம், பூஜ்ய நேரம் கேட்கலாம். ஓகேங்களா? பண மசோதா கேட்கலாம், நிதி மசோதா கேட்கலாம். லோக்சபா, ராஜ்யசபா சம்பந்தம் எல்லா கொஸ்டின் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பிரதமர், குடியரசுத் தலைவர், பிரதமர், குடியரசுத் தலைவர், பிரதமருடைய தகுதிகள், பிரதமர் ஆவதற்குரிய தகுதிகள், குடியரசனுடைய பணிகள், குடியரசனுடைய ஏஜ் லிமிட்டு அளவு எல்லாம் தொடர்ந்து பிரதமர் அவங்க பற்றிய சட்ட விதிகள், சட்ட அதிகாரங்கள், நிர்வாக திறன் இதெல்லாமே கேட்பாங்க. அது சட்டமன்றம், சட்டமேலவை, சட்டமன்றம், சட்டப்பேரவை, சட்டமேலவை, சட்டப்பேரவை அதிகாரங்கள், சட்ட மேலவை. இந்தியாவில் எத்தனை மாநிலம் சட்ட மேலவை இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்துச்சா, எப்போ கலைச்சாங்க, எந்தெந்த மாதிரி சட்ட மேலவை இப்போ இருக்குது, எத்தனை மாநிலங்கள் கேட்பாங்க, அவங்களோட பதவிக்காலம், உறுப்பினருக்கு பதவிக்காலம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, சட்ட மேலவை உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பதவிக்காலம் எவ்வளோ, வருவதற்கு எவ்வளோ ஏஜ் இருந்தால் எலெக்ஷனில் போட்டியிடலாம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து மாநில அரசுடைய ஆளுநர், முதலமைச்சர், ஆளுநருக்குரிய அதிகாரங்கள், முதலமைச்சருக்குள்ள அதிகாரங்கள், அவங்களுடைய சிறப்பு பண்புகள், சிறப்பு தன்மைகள் இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து மாநிலம் தலைவர், ஒவ்வொரு மாநிலத்து தலைவர் கேட்பாங்க, யூனியன் பிரதேசம் தலைவர் கேட்பாங்க. ஓகேங்க, தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து எலெக்ஷன் கமிஷன், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்க வேலை என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த விதிகளுக்குள்ளாக வருது, எந்த பகுதிகளுக்குள்ளாக எலெக்ஷன் வருது, என்னென்ன எலெக்ஷன்லாம் நடத்துகிறாங்க, இது மாதிரி கேட்பாங்க. எலெக்ஷன். அடுத்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துடைய வரையறை என்னது, உச்சநீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே இருக்குது, அவருடைய நீதிபதியுடைய எண்ணிக்கை எவ்வளவு, என்னென்ன முக்கியமான தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க, நீதிபதியுடைய வயது என்னது, ஓய்வு பெறக்கூடிய வயது, அதே போல் உயர்நீதிமன்றம். அடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டம், ஆர்டிஐ ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் உரிமை, அதே கல்வி உரிமை சட்டம் கூட கேட்பாங்க. தகவல் வச்சு எப்போ வச்சு, அது என்ன ரூல்ஸு, தகவல் பற்றி எவ்வளோ கால வரம்பு, இதெல்லாம் தொடர்ந்து கேட்குறாங்க. அடுத்து பிரபலமான விழாக்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் கூட பிரபலமான விழாக்கள், அறுவடை திருவிழாக்கள் கேட்பாங்க. இப்போ எடுத்துக்கிட்டால் இங்கே பொங்கல் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா மகர சங்கராந்தி, குஜராத்தில் உத்தராயண், பஞ்சாபில் லோரி, இன்னும் முக்கியமான மாநில அறுவடை திருவிழாக்கள். நடனங்கள், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரபலமான நாட்டுப்புற நடனம், பாரம்பரிய நடனம் கேட்பாங்க. எடுத்துக்காட்டால் கேரளா கதக்களி. இப்போ கதக் அப்படின்னா வட இந்தியான்னு சொல்லுவோம், கதக் அப்படின்னா வட இந்தியா அல்லது உத்தரப்பிரதேச ஆப்ஷன் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நடனங்கள், வீர நடனங்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் புகழப்பட்ட வீர நடனங்கள்னு கேட்பாங்க. அடுத்து நீதி பேராணை, நீதி வரையறை, நீதி பேராணை, ரிட், அடுத்தாவது அடிப்படை உரிமைகள் நமக்கு
பாதிக்கப்படும் பொழுது நம்ம அடிப்படை மீட்டெடுத்து கொள்ள முடியும். உச்சநீதிமன்றத்து வழியாக போனால் நம்ம நீதி பேராணைகள் வழியாக போனால் மீட்டெடுக்க முடியும். அடிப்படை உரிமைகளை ஆர்டிகல் 32. உயர்நீதிமன்றத்தில் போனால் நீதி பேராணைகள் மூலமாக நாம் அடிப்படை மீட்டெடுக்க முடியும். ஆர்டிகல் 226. நீதி வரையறைகள் என்ன இருக்குது, நீதி பேராணைகள் வகைகள் என்ன இருக்குது, என்னென்ன வகை, என்னென்ன வந்தால் என்ன வகை பார்க்கணும். தேசிய சின்னங்கள் எது, எந்த வருஷம் இருக்குது, அது எந்த வருஷம் அங்கீகாரம் பண்ணாங்க, அதோட இது கேட்குறாங்க. அடுத்து செம்மொழிகள், சில மொழிகளை செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க, எந்த ஆண்டுகள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த அரசியல் அமைப்பு பகுதியில் அரசியலமைப்பு பொருளாதாரம் சேர்த்து நமக்கு 9 கொஸ்டின் கேட்குறாங்க போலீஸில். இந்த அரசியல் பகுதியில் குறைந்து 4 அல்லது 5 கொஸ்டின் கேட்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு அறிமுகம், அரசியலமைப்பு உருவாக்கம், அதுலேருந்து கேட்பாங்க. சட்ட பிரிவுகள், சட்ட பகுதிகள், என்னென்ன பகுதிகள் எதுக்குள்ளே இருக்குது, எந்த பகுதி நம்பர் கேட்பாங்க. அடுத்து அட்டவணைகள் கேட்குறாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சட்ட திருத்தம், லோக்சபா, ராஜ்யசபா, பிரதமர், குடியரசுத் தலைவர், சட்டமன்றம், சட்ட மேலவை, ஆளுநர், முதலமைச்சர், மாநிலம், தலைநகரம், அடுத்து தேர்தல், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தகவல் அறியும் உரிமை சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அது எப்போ கொண்டு வராங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வராங்க, அவருடைய விதிமுறைகள்லாம் பார்த்துக்கணும். அடுத்து மாநிலங்களுடைய முக்கியமான திருவிழாக்கள், அறுவடை திருவிழாக்கள், நடனங்கள், வீர நடனங்கள் பார்க்கணும். இந்த நீதி பேரான வகைகள், அதோடைய தன்மைகள், நீதி வரையறை, அதோடைய தன்மைகள், தேசிய சின்னங்கள், அங்கீகாரம் செய்யப்பட்ட ஆண்டு, அடுத்து செம்மொழிகள். ஓகேங்களா. இந்த மாதிரி டாப்பிக்லாம் தொடர்ந்து அரசியல் கேட்குறாங்க. இனிமேலும் இந்த டாபிக் தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் டாப்பிக்காகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் கவனம் செலுத்துங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா 70க்கு 70 அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக இருக்கணும். இந்த 70க்கு 70 டார்கெட் பிளான் பண்ணி தான் நம்ம தொடர்ந்து போலீஸ் தேர்வு டெஸ்ட் சீரிஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஆண்டு டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் டெஸ்ட் 65, ஃபுல் டெஸ்ட் பண்ணி இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்டு பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் அண்டு 10ஆம் வகுப்பு இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் வகுப்பு வாரியாக நம்ம என்ன நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ் என்ன கொடுத்துருக்கா 10ஆம் வகுப்பு தமிழ்நாடு பாடநூலில் தான் வினாக்கள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ 10ஆம் வகுப்பு வகுப்பு வாரியாக நம்ம இதெல்லாம் பகுப்பாய்வு செய்து தான் இந்த டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள தேர்வர்கள் ஒரு 70க்கு 70 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வெறித்தனம் படிக்கிறோம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் போஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம். அதுக்கான வேலையை தான் தொடர்ந்து கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9003444100 தொடர்பு கொண்டு டெஸ்ட் சீரியஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஸ்கெடியூலுக்குரிய பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். என்னென்னா பிடிஎஃப் புக்கோட ஸ்டேட் போர்ட் புக்கோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்துடும். ஸ்ட்ராட்டஜிக்கு பிடிஎஃப் வந்துடும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் வந்துடும். பாக்ஸ் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் டெஸ்ட் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.